மார்க்கெட் இன்னும் பை போகணும்னு தெரியும், பட் ஆனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட கோல் வந்து மார்க்கெட்டில் ஹீரோ ஆகுறது இல்லை, கன்சிஸ்டன்சியான ட்ரேடர் ஆகிறது தான். செஷனில் எனக்கு ஒரு க்ளீனான பை என்ட்ரி கிடைச்சது. ட்ரேடு பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. நான் 1:3.5 RRல க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேசிவாக நல்லாவே மேலே போச்சு. பட் ஆனால் எனக்கு எந்த ரெக்ரெட்டும் இல்லை. என்னடா இது என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டோமே மேலே போகுதே அப்படின்ற எந்த ரெக்ரெஷனும் எனக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டோட எல்லா மூவையும் பிடிக்கணும் அப்படின்ற எந்த கிரீடும் எனக்கு இல்லை. நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் டிசிப்ளின். நிறைய ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ப்ராஃபிட்டையுமே லாஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணாலே போதும். நாளைக்கு மார்க்கெட் திரும்ப ஓப்பன் ஆக தான் போகுது. ஸோ அந்த என்ட்ரியை நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமே. என்னால் இந்த மைண்ட் செட்டை பில்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பில்ட் பண்ண முடியும். நான் ஃபாலோ பண்ணுற எக்ஸாக்ட் ரூல்ஸ் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜிஸ் இது எல்லாத்தையுமே ஜென்யூனாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேர்ன்னு டிஎம் பண்ணுங்கள். கிளாஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்சனலாக அனுப்பி வைக்கிறேன். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ அம் ட்ரெண்டிஸ்ட்.